முஹம்மது இப்னு சீரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஜியாரம். முஹம்மது இப்னு சீரின் இவர்கள் யார் என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய காலத்தில் தான் இவர்கள் பிறக்கின்றார்கள். இவர்கள் தஃப்சீர் கலையில், ஹதீஸு கலையில், ஃபிக்ஹ் கலையில், எல்லா கலைகளிலுமே தேர்ச்சி பெற்ற ஒரு பெரிய இமாமாக திகழ்ந்திருந்தாலும் கூட இவர்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு சொன்னால் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். தஅபீருல் மனாம் என்று சொல்வார்கள். அந்த அளவு கனவுகள் எந்த கனவாக இருந்தாலும் அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிக பெரும் அறிஞராக திகழ்ந்தார்கள். ஃபத்வாக்களுக்கு ரொம்பவும் பின்னடைவார்கள். ஆனால் கனவுக்கு விளக்கம் செய்வதில் துணிச்சலாக முன்னுக்கு வந்து விளக்கம் சொல்லக்கூடிய ஒருவர் தான் முஹம்மது இப்னு சீரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களுடைய தந்தை சீரின். இந்த சீரின் என்கின்றவர்கள் சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் பணியாளராக ஹிதமத்துக்காக வேண்டி அடிமையாகவும் இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய தாயார் சஃபியா. இவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அடிமையாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய 2 சஹாபாக்களிடத்தில் வளர்ந்தவர்கள் தான் இவர்களுடைய பெற்றோர்கள். இவர்கள் ஹிஜ்ரி 110வது ஆண்டில் தான் வஃபாத் ஆகிறார்கள். இமாம் ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வஃபாத் ஆகி 100 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களில் சையதுனா முஹம்மது இப்னு சீரின் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வஃபாத் ஆகியிருக்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வஃபாத் ஆகிய நேரத்தில் ஒரு வசியத்தை செய்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்த ஒரு அசா, அந்த அசாவை கஃனுக்குள்ளே வைத்து என்னை அடக்கம் செய்யுங்கள். இன்னொரு விஷயம் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடி என்னிடத்தில் இருக்கிறது, அந்த திருமுடியை என்னுடைய நாக்குக்கு கீழால் வையுங்கள் என்றார்கள். இந்த 2 செய்தியும் வருகின்ற பொழுது கஃனுக்குள்ளே எப்படி நாங்கள் அசாவை வச்சு அனுப்புறது என்கின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது முஹம்மது இப்னு சீரின் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் தான் கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அது இஷ்கே ரசூல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடு. இதற்கெல்லாம் மார்க்கத்தில் ஃபத்வா கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். இதற்காக வேண்டி அவர்கள் ஃபத்வாவை வழங்கியதாக வரலாறுகள் சொல்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய கஃனுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்த அந்த அசாவையும் வைத்து கஃன் செய்து அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட்டது. அது முஹம்மது இப்னு சீரின் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அந்த ஃபத்வாவின் பிரகாரம் தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகான்களுடைய பரக்கத்தினால் எங்கள் அனைவருடைய எல்லா ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றுவானா. أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. أنتم أسياد الحضرة أقطاب الصوفية. أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. يمدادك يا جيلاني نظرة جيلانية. أمدادك يا جيلاني نظرة جيلانية. أنت الغوث الرباني شيخ القادرية. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله